ரோகிணி இங்க ரொம்பவே மனநொந்து வேற வழி இல்லாம வெளியில வராங்க. அதே நேரம் இங்க ரோகிணியை பார்த்த மனோஜுமே இங்க ரோகிணி கிட்ட போயிட்டு, எதுக்காக ரோகிணி இப்படி பண்ணீங்க, இந்த மாதிரி ஏன் என்ன இப்படி பேசிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கிட்ட கேட்குறாங்க. அப்போ ரோகிணியுமே இங்க மனோஜை முறைச்சு பார்க்குறப்போ, அப்போ மனோஜுமே தான் மனசுல இருக்க கஷ்டத்தை ரோகிணி கிட்ட கொட்டிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி எல்லாரும் முன்னாடியே நான் வந்து வேலைக்கு ஆகாதவன், நான் எந்த வேலைக்கு செட் ஆக மாட்டேன்னு சொல்லி என்னை எதுக்காக அவமானப்படுத்தினேன் அப்படின்னு சொல்லி ரோகிணி கிட்ட கேட்குறாங்க. ஆனால் இதை கேட்ட ரோகிணியுமே, ஓ, உங்களை நான் அவமானப்படுத்தினது மட்டும் உங்களுக்கு பெருசா தெரியுதா, அப்போ உங்க அம்மா என்ன அடிக்கிறப்போ நீங்க ஏன் எனக்காக வந்து பேசல, நான் உங்களுக்காக தானே இந்த விஷயத்தெல்லாம் பண்ணி கொடுத்தேன், சொல்லப்போனால் நீங்கள் வேலை இல்லாமல் இருக்கீங்க, ஓனராக தான் இருப்பீங்கன்னு என்கிட்ட தானே சொன்னீங்க, நீங்கள் சொன்னதுக்காக தானே உங்கள் அப்பாவோட பேமெண்ட் எடுத்து உங்களுக்கு ஒரு நல்ல கம்பெனி வச்சு நீங்களும் பெரிய ஆளாகணுங்கிறதுக்காக தானே இந்த எல்லா விஷயத்தையும் உங்களுக்காக எடுத்து செஞ்சேன். ஏன் நீங்கள் போகிறதுக்கு கார் வாங்குறதுலேருந்து உங்கள் ரூமில் தூங்குறதுக்கு ஏசி வரைக்கும் எல்லா விஷயத்தையும் பண்ணி கொடுத்தது யாருன்னு நினைக்கிறீங்க? நான் தான். ஏன்னா நீங்கள் வந்து பர்ஃபெக்டான ஒரு நல்ல ஓனராகவும் நல்ல ஒர்க்கராகவும் இருக்கணுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு தேவையானதை நான் பண்ணி கொடுத்தேன். ஆனால் நீங்கள் என்னைக்காவது இவ்வளோ பண்ணி கொடுத்த என்னை பற்றி யோசிச்சு பார்த்தீங்களா? எதை பற்றியுமே யோசிக்காம இந்த மாதிரி உங்கள் அம்மா கிட்ட எல்லாம் ரோகிணியோட ஐடியான்னு சொல்லி கடைசியில் என்ன மாட்டி விட்டுட்டு நீங்கள் ஓரமாக நின்று வேடிக்கை பார்த்த ஆள் தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இதை கேட்ட மனோஜுமே, இல்லை ரோகிணி, நான் அப்படிலாம் பண்ணணும்னு விரும்பல, சொல்லப்போனால் இது நீ கொடுத்த பிளான் தானே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரோகிணி வேலையை தப்ப போட பார்க்குறாங்க. ஆனால் ரோகிணியுமே இந்த பக்கம் மனோஜை பார்த்துட்டு ரொம்பவே கோவப்பட்டுட்டு, இதுக்கு மேலே மனோஜ் உங்ககிட்ட என்னால் இருக்க முடியாது, சொல்லப்போனால் நீங்கள் என் மேலே நல்ல லவ் வச்சிருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நானும் உங்கள் மேலே நிறைய அன்பு வச்சிருந்தேன், ஆனால் அது எல்லாமே பொய் அப்படிங்கிறத நீங்கள் நிறைய இடத்துல ப்ரூவ் பண்ணுறீங்க. அதே நேரம் இன்னைக்கு நீங்கள் ரொம்பவே அதிகமாக ப்ரூவ் பண்ணிட்டீங்க, இதுக்கு மேலே அவங்க கூட என்னால் சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பேக் எடுத்துட்டு இங்கே மறுபடியும் வெளியில் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் இங்கே மனோஜுமே, என்னாச்சு ரோகிணி, எங்கே போயிட்டு இருக்க, நீ எங்கே போவ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கிட்ட ரோகிணியுமே, நான் எங்கே வேணாலும் போவேன், ஆனால் கண்டிப்பாக எனக்கு மரியாதை இல்லாத இந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன், என்னை இதுக்கு மேலே இந்த இடத்துல இருந்தேன் அப்படின்னா நான் ரொம்பவே முட்டாள்தனமாக யோசிச்சுட்டு இருக்கேன்னு அர்த்தம். ஏன்னா எனக்கு இந்த வீட்டில் எப்போவுமே சப்போர்ட் பண்ணுறது நீங்கள் ஒன்று, இன்னொன்று ஆன்ட்டி. இப்போ ஆன்ட்டி என்னை அடிக்கவே செஞ்சுட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் நீங்களே எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் ஓரமாக நின்றுட்டீங்க. இதுக்கு மேலே இந்த வீட்டில் எனக்காக இருக்கிறது யார் சொல்லுங்க? மீனாவா, முத்துவா, இல்லை ஸ்ருதியா, ரவியா, யாருமே எனக்காக நிற்க மாட்டாங்க, நீங்கள் மட்டும் தான் நிற்பீங்க. நீங்களே என்னை விட்டு போனதுக்கப்புறம் அப்புறம் நான் எதுக்காக இந்த வீட்டில் இருக்கணும், நீங்களே என்கிட்ட உண்மையா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியுமே அங்கேருந்து கிளம்ப பார்க்குறாங்க. அப்போ மனோஜுமே, இல்லை ரோகிணி, அவசரப்பட்டு போகாத, நம்ம பார்த்துக்கலாம், எல்லா பிரச்சனையும் சமாளிச்சுக்கலாம்னு சொல்லி மறுபடியும் எங்கள் மனோஜ் பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனால் ரோகிணியுமே, இங்கே பாருங்க, இதுக்கு மேலே அவங்க கூட சேர்ந்து இந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்குலாம் எனக்கு விருப்பம் இல்லை, என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ரோகிணியுமே வெளியில் கிளம்புறாங்க. அதே நேரத்தில் முத்துவுமே எப்பவும் போல ட்ரிப்பு முடிச்சுட்டு மேலே வரப்போ எங்கள் ரோகிணியுமே பேக்கோட கீழே போயிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, சரி இங்கே பார்லர் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கேஷுவலாக எடுத்துக்கிறாங்க. ஆனால் இங்கே மேலே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது மனோஜுமே பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காரு. இதை பார்த்த முத்துவுமே, என்ன ஆச்சுரா மனோஜ், எதுக்கு அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இங்கே மனோஜ் இருந்துக்கிட்டு, இந்த பிரச்சனைக்கெல்லாம் முக்கியமான காரணமே நீ தாண்டா, நீ ஆரம்பிச்சு வச்ச பிரச்சனை தாண்டா, இப்போ பார் ரோகிணி என்னை விட்டு பிரிஞ்சே போயிட்டாடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னு இந்த பக்கம் முத்துக்கு தூக்கி வாரி போடுது. அதே நேரம் மனோஜை பார்த்து, என்கிட்ட அறிவு கட்டவனே, நீ தாண்டா அந்த பொண்ணு கஷ்டப்படுறப்போ கூட நின்று அதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்ணணும், அதே நேரம் அந்த பொண்ணு உனக்காக தானே கடை வச்சு கொடுக்கறதுக்கு இவ்வளோ பணத்தை எடுத்து பண்ணிச்சு, அப்போ நீ தானடா போய் சப்போர்ட் பண்ணணும், குறுக்க நின்று உங்கள் அம்மாட்ட சொல்ல வேண்டியதானடா, அடிக்காதம்மா, எனக்காக தான் அவள் கடை வச்சு கொடுத்தா, என் மேலேயும் தப்பு இருக்குன்னு சொல்லி உள்ளே போய் ஒத்துக்கணும் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவும் சொல்கிறாரு. ஆனால் இதை கேட்ட மனோஜுமே, இல்லை இருந்தாலும் அவள் தானே அந்த ஐடியா கொடுத்தா, ஆனால் நான் அந்த பணத்தை வீட்டில் கொடுத்துலான்னு தானே நினச்சேன் அப்படின்னு சொல்லி இப்போவுமே ரொம்பவே முட்டாள்தனமாக பேசிகிட்டு இருக்காங்க. இதை கேட்ட முத்துவுமே, டே உனக்கு அறிவே கிடையாதுடா, இந்த மாதிரி வந்து ஒன்றை நம்பி ஒரு பொண்ணு வந்திருக்கு, அந்த பொண்ணுக்காக நீ நிறைய இடங்களில் சப்போர்ட் பண்ண வேண்டியது இருக்கும்டா, அதெல்லாம் விட்டுட்டு அந்த பொண்ணு தப்பு பண்ணிட்டான்னு அதை சொல்லி காட்டிக்கிட்டு இருக்க, ஏன்டா அந்த தப்பு பண்ணதே உனக்காக தானடா, உனக்கு கடை வச்சு கொடுக்க தானடா அதெல்லாம் பண்ணியிருக்கா, அப்போ அவகிட்ட போய் பேச வேண்டியதானடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் முத்துவுமே சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனால் மனோஜுக்குமே ஒன்றுமே புரிஞ்ச பாட்டில்ல. அதே நேரம் இங்கே முத்துவோட மனசில் இன்னொரு கேள்வியும் எல்லாம் ஆரம்பிக்குது. அப்போனா இந்த மாதிரி ரோகிணி வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னா அப்போ கண்டிப்பாக நமக்கு பணம் கிடைக்கிறது டவுட் ஆகிடுமே, இந்த கிறுக்கனை நம்பி நம்ம பணத்தை வாங்க முடியாது, ரோகிணி தான் வந்து அவங்க அப்பா கிட்ட இருந்து வாங்கியாவது தந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரோகிணியை மறுபடியும் கூப்பிட போறேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக அங்கேருந்து கிளம்புறாரு. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் ரோகிணியுமே ரொம்பவே மனம் வந்து போய் இந்த பக்கம் வித்யா வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே போனது மட்டும் இல்லாமல் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லி ரொம்பவே கஷ்டப்பட்டு ஆள ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு மேலே என்னால் அந்த வீட்டுக்கு போக முடியாதுன்னு நினைக்கிறேன், நான் அப்படி மனோஜோட வாழணும்னு நினச்சேன் அப்படின்னா மனோஜை அந்த வீட்டை விட்டு வெளியில் பிரிக்கணும், இதுக்கு மேலே மனோஜ் தனியாக இருந்தால் மட்டும்தான் என்னால் அவங்க கூட இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி இங்கே ரோகிணியுமே பேசிட்டு இருக்காங்க. ஆனால் இதை கேட்ட வித்யாவுமே, நீ சொல்கிறது எதுவும் நடக்கிற மாதிரி தெரியல, ஏன்னா இன்னைக்கு இந்த மாதிரி வந்து கோவப்பட்டுட்டு கிளம்பி போகிறப்பே அந்த மனோஜும் உங்க கூட வந்திருந்தாருன்னா எல்லாமே சரியா இருக்கும், ஆனால் அவர் இன்னுமே உன் மேலே அக்கறை இல்லாமல் அங்கேயே உட்காந்துட்டு இருக்காரு பாரு, அதை பார்க்குறப்ப தான் எனக்கு ரொம்பவே கோவமாகுது அப்படின்னு சொல்லி அவங்களுமே ஒரு பக்கம் மனோஜ் கிட்ட கோவப்பட்டு இருக்காங்க. இதே நேரத்தில் இன்னொரு பக்கம் இங்கே வித்யாவோட வீட்டு கதவுமே டப்பு டப்புன்னு அடிக்கிறாங்க யாரோ. இதை பார்த்தோன்னே இங்கே வித்யாவுமே, மனோஜ் தான் வந்திருக்கான் போல இருக்கு, இப்போ நான் போய் கதவை திறக்கிறேன், அவங்க உள்ள வந்த உடனே எல்லா விஷயத்தையும் தெளிவாக பேசி நீங்கள் முதல்ல தனி கொடுத்தன போகிறதுக்கு அங்கே மனோஜை சம்மதிக்கவை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே இந்த பக்கம் ரோகிணியுமே ஓகே அப்படின்னு சொல்லி தயாராக இருக்கும்போது ஆனால் கதவை திறந்தோடனே யாருன்னு பார்த்தா இங்கே முத்து நிற்கிறாரு. முத்துவுமே டேரெக்டாக ரோகிணி கிட்ட வந்துட்டு, என்ன ரோகிணி உங்கள் பாட்டில் நீங்கள் அந்த வீட்டை விட்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ரோகிணியுமே இருந்துக்கிட்டு, ஆமா எனக்கு இதுக்கு மேலே மனோஜ் கூட வாழ விருப்பம் இல்லை, அதனால தான்
நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது உங்கள் விருப்பம், தனிப்பட்ட விருப்பம், அது எனக்கு தேவையே கிடையாது. நீங்கள் எங்கள் அப்பாவோட பணத்தை எடுத்து மனோஜுக்கு கடை வச்சு கொடுத்தீங்கல்ல, அது மட்டும் இல்லாமல் நேற்று பிரச்சனை நம்ம என்ன பேசணும், இந்த மாதிரி மனோஜ் தரலாலும் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு தானே நீங்கள் பேசுகிறீங்க. இப்போ என்ன கடைசி நிமிஷத்தில் உங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி நீங்கள் கிளம்பி வந்து இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க. முதல்ல நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் கூட வந்து நில்லுங்க, ஒரு விஷயத்தை நான் பேசி முடிவு பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் அங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் ரோகிணியுமே இல்லை, எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, நீங்கள் எதாக இருந்தாலும் மனோஜிட்ட பேசிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அந்த பிரச்சனையிலேருந்து விடுபடுறதுக்காக யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் எங்கள் வித்யாவுமே, எங்கள் பாரு முத்து சொல்கிறதுல ஒரு விஷயம் இருக்குது, நீ முதல்ல மனோஜ் கிட்ட போய் பேசு, அங்கே பேசி மனோஜை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரதுக்கு பாரு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு கரெக்டாக சைகை மூலமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது கிட்ட ரோகிணியுமே சரி லாஸ்ட்டாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இந்த பக்கம் முத்து கூடயுமே கிளம்புறாங்க. முத்துவுமே இங்கே ரோகிணியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனது மட்டும் இல்லாமல் ரோகிணியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டில் இருக்க எல்லாருமே வெளியில் வர சொல்கிறாங்க. வர சொல்லிட்டு எங்கே பாருங்க, ரோகிணி இந்த வீட்டை விட்டு கோச்சிட்டு போயிட்டாங்க, அவங்கள மறுபடியும் நான் இப்போ கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இது எதுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம அப்பாவோட பணம் 27 லட்சத்தை இதை மனோஜ் ஒரு வழியாக வந்து முழுங்கிட்டான். சொல்லப்போனால் அங்கே ஷோரூம்லேயும் கிட்டத்தட்ட பாதி சரக்கு தான் இருக்குது. இதுக்கு மேலே இந்த ஷோரூமை இவனை நம்பி எங்களுக்கு தர விருப்பம் இல்லை, இந்த ஷோரூமை நாங்கள் எடுத்து நடத்தலான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இதை கேட்டவங்க மனோஜுமே, டேய் நீ அந்த ஷோரூம் எடுத்துக்கிட்டேன்னா அப்போ நாங்கள் என்னடா பண்ண முடியும், நான் என்னடா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இங்கே முத்துமே, நீ என்னமோ பண்ணிக்கிடா, அது தேவையே இல்லை, ஏன்னா நீ ரோகிணி இல்லாமல் நீ டம்மி தான், ஏன்னா ரோகிணி இப்போ தனியாக போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க இல்லாமல் நீ போய் அந்த பிஸ்னஸை நல்லா நடத்திடுவியா? வாய்ப்பே கிடையாது. ஏதோ பார்லரமா மூளையினால தான் இவ்வளோ நாளாக அந்த பிஸ்னஸ் ஓடிட்டு இருக்கு, அதனால இதுக்கு மேலே அதை நம்பி உங்ககிட்ட தர முடியாது. வேணா இன்னொரு சான்ஸ் வேணா நான் தரேன், இந்த மாதிரி ரோகிணி அப்பா கிட்ட இருந்து எங்களுக்கு வர வேண்டிய அந்த பணத்தை பங்கை மட்டும் வாங்கி தர சொல்லு. அப்படி தந்துட்டாங்க அப்படின்னா நாங்கள் அந்த கடையை விட்டுறோம், அப்படி இல்லை அப்படின்னா நானும் ரவியும் அந்த கடையை எடுத்துக்கிட்டு அந்த கடையில் ஓனராக நாங்கள் பார்ட்னர் மாதிரி பண்ணிக்கிறோம். அதாவது மீனாவும் ஸ்ருதியும் இருந்து பார்த்துக்கிட்டு அதில் வர்ற பேமெண்ட்டை நாங்கள் பாதியாக நாங்கள் எடுத்துக்குவோம். எங்களுக்கும் அது எங்கள் பிஸ்னஸை செய்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதே நேரத்தில் எங்களோட வாழ்க்கையும் செட்டில் ஆகிக்கும். ஏன்னா இதுக்கு மேலே உன்னை நம்பி விட முடியாது அப்படின்னு சொல்லி எங்கள் முத்துவுமே பேசிகிட்டு இருக்காரு. இதை கிட்டோன்னு எங்கள் அண்ணாமலையும் யோசிச்சு பார்த்துட்டு அங்கே முத்து சொல்கிறது சரிதான், நீ வந்து உன்னோட ஒய்ஃபோட அப்பா கிட்ட இருந்து பணத்தை வாங்கி இந்த பக்கம் முத்துக்கும் ரவிக்கும் கொடுக்க வேண்டிய பங்கை கொடுத்து முடி. அப்படி இல்லை அப்படின்னா உன்னோட ஷோரூமை இந்த பக்கம் இவங்க பேருக்கு மாற்றி விட்டுரு, இதுக்கு மேலே அவங்க பார்த்துக்கிட்டு என்னாலையும் இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாதுரா அப்படின்னு சொல்லி அண்ணாமலையும் கை விரிச்சிடுறாரு. அதே நேரத்தில் இதை பார்த்துட்டு இருக்க ரோகிணியுமே, இந்த முத்து பயங்கரமான ஆளு, சொல்லப்போனால் அவங்களுக்கு வேணுங்கிற காசை எப்படி எடுத்துக்கிட்டாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இங்கே முத்துவை பார்த்து பயங்கரமாக முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் மனோஜுமே என்ன பேசுறதுன்னு தெரியாமல் ரொம்பவே நடுங்கி போய் நின்றுட்டு இருக்காங்க. உண்மை சொல்லப்போனால் அங்கே ரோகிணி இல்லை அப்படின்னா இங்கே மனோஜே வந்து ஒரு வெறும் டம்மி தான். சொல்லப்போனால் ரோகிணி தான் பின்னாடி இருந்து மனோஜை ஃபுல்லாகவே கண்ட்ரோல் பண்ணி இந்த மாதிரி பண்ணணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும்னு சொல்லி ஒரு பயங்கரமான ஒரு கமாண்டிங் ஆஃபீஸர் மாதிரி இருந்திருக்காங்க. ஆனால் இங்கே ரோகிணி போனதுக்கப்புறம் இங்கே மனோஜ் அப்படி நடுநடுங்கி போயிட்டாரு. அதே நேரம் இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்க விஜயாவுமே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு, இந்த மாதிரி ரோகிணி இந்த நிலைமையில கூட உங்கள் அப்பா கிட்ட இருந்து நீ பணம் வாங்க மாட்டியா? ஏன் அவங்க அப்பா பணம் தர மாட்டாரா? இப்போவும் அதே பழைய கதையை சொல்ல போறியா? அவர் ஜெயிலில் இருக்காரு, எங்கள் மாமா வெளியூரில் இருக்காரு, மறுபடியுமே வந்து இந்த மாதிரி பணம்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதுன்னு சொல்லி எங்களை ஏமாத்தலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே விஜயா கேட்ட கேள்வி எந்த கேள்விக்குமே இங்கே ரோகிணி பதிலே சொல்லலை. இங்கே விஜயாவை லைட்டாக முறைச்சு பார்த்துட்டு அவங்களுமே தலையை குனிஞ்சுக்கிறாங்க. உண்மை சொல்லப்போனால் இதுக்கப்புறம் இவங்க கிட்ட தன்னோட அப்பாவை பற்றியும் மாமாவை பற்றியும் பேசக்கூடாது, அதே நேரத்தில் மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணி பேசக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க பேசி முடிச்சதுக்கப்புறம் ரோகிணி எதை பற்றியுமே யோசிக்காம நாங்கள் அவங்களோட பெட்டி படுக்கை எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு டேரெக்டாக அங்கேருந்து வித்யா வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. ஏன்னா மனோஜே வந்து இனிமேல் திருந்தி வந்தாதான் உண்டு. ஏன்னா ரோகிணியோட மனசில் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் இது மேல் வந்து இந்த வீட்டுக்கு மனோஜ்காக வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு என்ன முடிவு எடுத்துட்டாங்க. அதே மாதிரி இங்கே மனோஜுமே இந்த வீடு வேணான்னு சொல்லி ரோகிணின்னு சொல்லி போனால் மட்டும்தான் எங்கள் ரோகிணியோட சேர்ந்து வாழ வாய்ப்பு இருக்குது. அதனால என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இனி வரப்போகிற அடுத்த வார எபிசோடில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் guys.